அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். கொரோனா பாதிப்பில் இருந்தே சீனாவில் புதிதாக எந்த வைரஸ் பாதிப்பு வந்தாலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலேயே இருக்கிறது. அந்த வகையில் புதிதாக வந்திருக்கும் HMPV வைரஸ் குறித்த பாதிப்பும் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது சீனாவில் பரவி வரும் HMPV வைரஸ் தொற்று இந்தியாவிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முதலில் பெங்களூருவில் 3 மாத பெண் குழந்தைக்கு HMPV தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிராங்கோ நிமோனியா என்ற ஒரு வகை பாதிப்புடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு HMPV உறுதியான நிலையில் அதே மருத்துவமனையில் மற்றொரு 8 மாத ஆண் குழந்தைக்கும் இந்த தொற்று உறுதியாக இருக்கிறது. அதேபோல குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 2 மாத குழந்தைக்கு சளி காய்ச்சல் அறிகுறிகள் இருந்ததால் பரிசோதனை செய்யப்பட்ட போது HMPV தொற்று உறுதியாக இருக்கிறது. பெங்களூரு, அகமதாபாத்தை தொடர்ந்து சென்னை மற்றும் சேலத்திலும் 2 பேருக்கு HMPV தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது உறுதியான HMPV தொற்று புதிய வகை தொற்று இல்லை என்றும் ஏற்கனவே இருக்கும் பாதிப்புதான் எனவும் தமிழ்நாடு மருத்துவத்துறை விளக்கமும் அளித்துள்ளது. அந்த வகையில் HMPV வைரஸ் தொற்று குறித்து தேவையின்றி பயப்பட தேவையில்லை என்பதுதான் மருத்துவர்களின் அறிவுரையாகவும் இருக்கிறது. இந்த வகை தொற்று குழந்தைகள், வயதானவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களையே எளிதில் பாதிக்கும். புதிதாக பரவி வரும் HMPV தொற்றுக்கென புதிதாக எந்த தடுப்பூசியும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு இந்த HMPV பாதிப்பின் வீரியம் குறைவாகவே இருக்கும் என கூறப்படுகிறது. மேலும் கொரோனா அளவிற்கு பரவும் தன்மை இந்த HMPV வைரசுக்கு இல்லை எனவும் சொல்லப்படுகிறது. HMPV தொற்று பாதிப்பின் அறிகுறிகளாக இருமல், காய்ச்சல், சளி, மூச்சு விடுவதில் சிரமம், தொண்டை வலி, தசை வீக்கம் ஆகியவை வகைப்படுத்தப்பட்டு இருக்கும் நிலையில் சில நேரங்களில் பாதிப்பின் தீவிரம் அதிகமாக இருக்கும் என்றும் நிமோனியா வரை கொண்டு செல்லும் எனவும் எச்சரிக்கின்றனர். மேலும் ஆஸ்மா போன்ற சுவாச பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த நோய் பாதிப்பு எளிதில் பரவும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் HMPV வைரஸ் பாதிப்பு புதிய வகை நோய் தொற்று இல்லை எனவும் மருத்துவர்கள் தரப்பில் விளக்கம் அளிக்கப்படுகிறது. கடந்த 2001ஆம் ஆண்டே நெதர்லாந்தில் முதலில் HMPV வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டது என்ற நிலையில் தற்போது பரவி வரும் தொற்று அதில் இருந்து திரிபு அடைந்ததா அல்லது இன்னும் வீரியம் மிக்கதா அல்லது அதே வகை தொற்றுதான் பரவி வருகிறதா என்பது குறித்து இன்னும் தெளிவான விளக்கமும் தெரிவிக்கவில்லை. தற்போதைக்கு இந்த HMPV தொற்றுக்கென தனியாக மருந்து எதுவும் இல்லை என்ற நிலையில் ஆக்சிஜன் செலுத்துவது, நரம்பு வலியில் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பது, கோர்டிகோஸ்டெராய்டு என்ற மாத்திரை ஆகியவற்றின் மூலமே சிகிச்சை அளிக்கலாம் என கூறும் மருத்துவர்கள் பாதிப்பு அதிகமாக இருக்கும்போது நிச்சயம் மருத்துவர்களை அணுக வேண்டும் என அறிவுறுத்துகின்றனர். நோய் பாதிப்பில் இருந்து தற்காத்துக் கொள்ள தும்மும் போது வாய் மற்றும் மூக்கை மூடிக்கொள்வது, குறைந்தபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு அல்லது தண்ணீரில் கையை கழுவுவது, கூட்டமான இடங்களில் மாஸ்க் அணிந்து கொள்வது, உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்வது, தேவையான அளவு ஓய்வெடுப்பது ஆகியவற்றை கடைபிடிக்க வலியுறுத்துகின்றனர் மருத்துவ வல்லுநர்கள். நோய் பாதிப்பில் இருப்பவர்கள் கூட்டமான இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மேலும் அடுத்தவர்கள் பயன்படுத்திய துண்டு, கர்ச்சீப் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. கைகளை சுத்தம் செய்யாமல் கண், மூக்கு, வாய்ப்பகுதிகளை தொடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் HMPV தொற்று பாதித்தவர்களோடு நேரடி தொடர்பில் இருக்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.